வணக்கம். நம்ம சுத்தி இருப்போ எங்க பார்த்தாலும் இந்த அரசு நிதி திட்டங்கள் பத்தின பேச்சுதான் இல்லையா? நியூஸ் பேப்பர், டிவிய திறந்தாலே தினமும் ஏதோ ஒரு புது அறிவிப்பு வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் மாநில அரசு, இன்னொரு பக்கம் மத்திய அரசுன்னு மாறி மாறி வர்ற அறிவிப்புகளால நிஜமாவே நமக்கு எவ்ளோ கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பமே போயிட்டு இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் உடைச்சு உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் ரொம்ப சிம்பிளாவும் சுவாரஸ்யமாவும் சொல்லதான் இந்த விளக்கப்பதிவுல நாமே இணைச்சிருக்கோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். சமீப காலமா வாட்ஸ்அப் குரூப் ஆகட்டும், டீக்கட விவாதங்களாகட்டும், எல்லா இடத்துலயும் இந்த ஒரு அமௌண்ட்டை பத்தி தான் பேச்சு. அதுதான் 21,000 ரூபாய். நிஜமாவே ஒரு சாதாரண குடும்பத்துக்கு அரசு திட்டங்கள் மூலமா இவ்ளோ பெரிய தொகை ஒட்டுமொத்தமா கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இது வெறும் வதந்தியா இல்ல நிஜமாவே நடக்கப் போகுதாங்கிற கேள்வி உங்க மனசுலயும் கண்டிப்பா வந்திருக்கும். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த 21,000 ரூபாய்ங்கிறது திடீர்னு வானத்திலிருந்து குதிச்ச ஒரு மேஜிக் நம்பர் கிடையாதுங்க. மாறாக, மாநில மற்றும் மத்திய அரசோட வெவ்வேறு நிதி திட்டங்கள் ஒன்னோட ஒன்னு சேரும்போது உருவாகிற ஒரு பிரம்மாண்டமான சாத்தியக்கூறு தான் இது. வேற வேற பெயர்கள்ல பல கட்டங்கடா கிடைக்கிற மானியங்களையும் உரிமை தொகைகளையும் ஒன்னா கூட்டும்போது இந்த பெரிய அமௌண்ட் எப்படி சாத்தியமாகுதுங்கிறத இப்போ நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல பகுதி 1, தமிழ்நாடோட 5,000 ரூபாய் தொகுப்பு பத்தியும் சமீபத்துல மாநில அரசு கொடுத்த வைப்பு தொகை பத்தியும் ஒரு சின்ன அலசல். பிப்ரவரி 13ஆம் தேதி நடந்த அந்த மாபெரும் நிகழ்வு கவனிச்சிங்களா? கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ கிட்டத்தட்ட 1.31 கோடி பேரோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு ஒரு பெருந்தொகை டெபாசிட் ஆச்சு. இந்த 5,000 ரூபாய் எப்படி கணக்கிடப்பட்டதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். வழக்கமா மாசம் மாசம் கிடைக்கிற உரிமை தொகை 1,000 ரூபாய். அது கூடவே வரப்போற மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான அட்வான்ஸ் தொகையா ஒரு 2,000 ரூபாய் சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சம்மர் செலவுகளை சமாளிக்கிற விதமா கோடைக்கால சிறப்பு தொகுப்பா ஒரு 2,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மூணும் சேர்ந்துதான் 5,000 ரூபாயா சிங்கிள் பேமெண்டா வந்து சேர்ந்திருக்கு. இது பல குடும்பங்களோட அன்றாட செலவுகளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். இது மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்காக ஒரு முக்கியமான அரசியல் வாக்குறுதியும் முன்மொழியப்பட்டிருக்கு. தற்போதைய மாநில அரசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டா இந்த 1,000 ரூபாய் உதவித்தொகையை அப்படியே டபுள் ஆக்கி 2,000 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மக்கள் நலத் திட்டத்தோட பலனை அப்படியே இருமடங்கா ஆக்குறதுங்கிறது குடும்பங்களோட பொருளாதாரத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பகுதி 2, எதிர்பார்க்கப்படும் மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் முன்மொழியப்படும் நிதி நடவடிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ PM கிசான் திட்டத்துல விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய், அதாவது தலா 2,000 ரூபாய்னு 3 தவணையா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா விவசாயிகளோட நிலைமைய கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. உரம் விலை, விதை விலையெல்லாம் கடந்த சில வருஷங்கள்ல எவ்வளவு ஏறி போச்சு. இந்த பணவீக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த உதவித்தொகையை 8,000 ரூபாயா உயர்த்தணும்னு ஒரு வலுவான கோரிக்கை விவசாயிகள் கிட்ட நீண்ட காலமா இருக்கு. இதனால மத்திய அரசும் இதை சீரியஸா பரிசீலிச்சுட்டு வர்றதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது கூடவே மத்திய அரசு தன்னோட மானிய கொள்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. கேஸ் மானியம், உரம் மானியம், PM கிசான் திட்டம்னு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கற தொகையெல்லாம் ஒன்னா சேர்க்க போறதா பேசப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? நேரடி பண பரிமாற்றம், அதாவது DBT, டைரக்ட் பேரிட்டி மூலமா இடைத்தரகர்களே இல்லாம நேரடியா பணத்தை கொண்டு போய் சேர்ப்பதுதான். இப்படி பல சிறு தொகைகளை ஒன்னா மாத்தி ஒரே பெரிய தொகையா பேங்க் அக்கவுண்ட்ல போட்டா அது திட்டத்தோட ரீச்சையும் மக்களோட நிம்மதியையும் ரொம்பவே அதிகப்படுத்தும். இந்த மானியங்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கிற அந்த வியூகத்தோட விளைவுதான் பரவலா எதிர்பார்க்கப்படுற இந்த 12,000 ரூபாய் மெகா பேக்கேஜ். இப்ப கணக்கு போட்டு பாருங்க, அந்த 21,000 ரூபீஸ் எப்படி வருதுன்னு புரியுதா? மாநில அரசோட உரிமை தொகை மற்றும் சிறப்பு தொகுப்புகள் ஒரு பக்கம் இருக்க, மத்திய அரசு நேரடியாக கொடுக்க போற இந்த 12,000 ரூபாயும் சேர்க்கும்போது ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிற ஒட்டுமொத்த பலன் ஈஸியா அந்த 21,000 ரூபீஸை தொட்டுடுது. இந்த கணக்கு தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. சரி, பகுதி 3, புதிய விண்ணப்பங்கள் பத்தின உண்மை நிலவரம் என்ன? சோஷியல் மீடியா வதந்திகளுக்கான ஒரு தெளிவான விளக்கம். இவ்ளோ பெரிய அமௌண்ட் செய்திகளை கேட்டதும் மக்கள் மத்தியில என்ன நடக்குது? BAO ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், சேவை மையங்கள் எல்லாம் தேவையில்லாம பெரிய கூட்டமே நிக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லிருக்காங்கன்னா, உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்களை வாங்குறது தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. அதனால வாட்ஸ்ஆப்ல வர்ற வதந்திகளை நம்பி போய் கியூல நின்னு உங்க நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க.
ஆனா இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. சமீபத்துல நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆனவங்க மட்டும்தான் இப்போதைக்கு அப்பீல் பண்ண முடியும். அவங்க அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ப்ராசஸ்ல இருக்கு. மத்தபடி பொதுவான புது அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆனா அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்றது தான் நல்லது. அடுத்து பகுதி 4, மிக முக்கியமான தகுதி பட்டியல். இந்த நேரடி பண பரிமாற்றத்துக்கு நாம எப்படி தயாராகிறது? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த திட்டங்கள் எல்லாம் முழுமையா வரும்போது அத வாங்க நாம தகுதியோட ரெடியா இருக்கோமா? மாநில அரசோட மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை விண்ணப்பதாரருக்கு கண்டிப்பா 21 வயசு நிரம்பி இருக்கணும். இது ஏதோ சாதாரண நம்பர் இல்லங்க. ஒரு குடும்பத்தை பொறுப்பா வழிநடத்துற வயசு வந்த பெண்ணா அவங்கள அங்கீகரிக்கிற முக்கியமான ஒரு ரூல் இது. 2வது, குடும்பத்தோட அதிகபட்ச ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாம இருக்கணும். இங்க வருமானம்ங்கிறது வெறும் மாதாந்திர சம்பளத்தை மட்டும் குறிக்கல, உங்ககிட்ட இருக்கிற நிலத்தையும் கணக்குல எடுத்துப்பாங்க. அதாவது உங்க குடும்பத்துக்கு 5 ஏக்கருக்குட்பட்ட புஞ்சை நிலம், அப்படி இல்லைன்னா 10 ஏக்கருக்குட்பட்ட நஞ்சை நிலம், இவ்வளவுதான் இருக்கணும். இதுக்கு மேல சொத்து இருந்தா கண்டிப்பா உங்க எலிஜிபிள் கிடையாது. அடுத்து கரண்ட் பில். உங்க குடும்பத்தோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுகளுக்கு கம்மியா இருக்கணும். அதாவது சராசரியா மாசம் 300 யூனிட்டுக்குள்ள. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க பேர்ல 4 சக்கர வாகனம், அதாவது கார் இல்லனா கனரக வாகனம் இருந்துச்சுன்னா சாரி, அது உங்களை இந்த திட்டத்துல இருந்து உடனே தகுதி நீக்கம் செஞ்சிடும். இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எலிஜிபிலிட்டி ஓகே. ஆவணங்கள், எந்த ஒரு சிக்கலும் இல்லாம பணத்தை பெற முதலாவதா ஒரு சரியான ஆக்டிவா இருக்கிற ரேஷன் கார்டு ரொம்ப ரொம்ப கட்டாயம். விவசாயியா இருந்தா PM கிசான் திட்டத்துக்கான EKYC கட்டாயம் முடிச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியமானது, உங்க ஆதார் நம்பர் உங்களோட முதன்மை பேங்க் அக்கவுண்டோட, அதாவது NPCI அமைப்பு கூட லிங்க் ஆகி DBT ஆக்டிவா இருக்கணும். இந்த டிஜிட்டல் லிங்க் இல்லன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பணத்தை அனுப்ப முடியாது, பணம் ரிட்டர்ன் ஆயிடும், அபாயம் இருக்கு. இன்னும் எல்லா அறிவிப்புகளுக்கும் நாம முதல்ல பார்த்த அந்த 21,000 ரூபீஸ்ங்கிற மாபெரும் தொகைக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல். ஜனநாயக அமைப்புல அரசியல் கட்சிகளுக்கு நடுவுல இருக்கிற இந்த ஆரோக்கியமான போட்டி இது போன்ற நலத்திட்டங்களை ரொம்ப வேகமா முன்னெடுத்துட்டு போகுது. இந்த பொருளாதார கொள்கைகள் மூலமா கடைசியில சாமானிய மக்களோட கைகளுக்கு ஒரு நல்ல நிதி ஆதாரம் போய் சேருதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாசிட்டிவான விஷயம். இறுதியா நான் உங்ககிட்ட இப்பவே நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிக்கிறேன். உங்க ஆதார் நம்பர் உங்களோட பேங்க் NPCI சிஸ்டம் கூட இன்னைக்கு தேதியில சரியா லிங்க் ஆகியிருக்கா? இதை நீங்க எப்போவாச்சும் செக் பண்ணிருக்கீங்களா? அரசு எந்த திட்டத்தை ஃபைனல் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய தொகையா இருந்தாலும் சரி, உங்க அக்கவுண்ட்டுக்கு அது வந்து சேர இந்த ஒரு லிங்க் ரொம்பவே கட்டாயம். அதனால இன்னைக்கே உங்க பேங்க்ல செக் பண்ணுங்க. இந்த விளக்க பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.